கார்த்திக் ரேவதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோகமா உட்காந்துருக்காங்க. ரேவதிக்கு போய் ஜூஸ் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட, ரேவதி உனக்கு என்ன பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இல்லம்மா இப்போ எனக்கு பரவாயில்ல, எல்லாத்தோட வேண்டுதல் தான் என்னை காப்பாத்திருக்க. முக்கியமா நம்ம ஆரிக்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வரணுங்கிறாங்க. சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ கார்த்தி வராங்க. கார்த்தி வரும்போது சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்கிறத பார்த்து என்னத்த என்ன ஏதோ யோசனையில இருக்கீங்கிறாங்க. ஆமா மாப்பிள்ள, நம்ம வீட்டில் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இது எதனாலனே தெரியலைங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி மாயில் வாகனம் ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த பக்கம் ராஜராஜனும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சாமுண்டேஸ்வரி, நம்ம ரேவதிக்கு குண்டடிப்பட்டு தப்பிப்பாளோ மாட்டாளோன்னு நம்ம எல்லாருமே ரொம்ப கவலையோடு கிடந்தோம். அந்த நேரத்துல தான் அம்மா போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை அம்மா கோயிலுக்கே எழுதி கொடுக்கறதா வேண்டியிருக்காங்களாம். இப்பதான் அதை பத்தி என்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. வக்கீல் கிட்ட பேசியிருக்காங்க. வக்கீல் அந்த சொத்து என் பேர்லயும் அம்மா பேர்லயும் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அந்த நிலத்தை நம்ம கோயிலுக்கே எழுதி கொடுத்துடலாமான்னு ராஜராஜன் கேட்குறாங்க. ஏங்க, அந்த கிழவி எழுதி கொடுக்கறத என்கிட்ட எங்க கேட்குறீங்க? அது அவங்கவுங்களோட விருப்பம், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை சாமுண்டீஸ்வரி, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கு. அதாவது என் பேர்லயே இருக்கிறதுனால அந்த சொத்துக்கு நீயும் கையெழுத்து போடணும், நம்ம பிள்ளைங்களும் கையெழுத்து போடணும். அதனால அம்மா வக்கீல் கிட்ட பேசியிருக்காங்க. வக்கீல் இதுதான் முறை, இப்படிதான் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம அம்மா ஊர்ல தான் போய் 2 நாள் தங்கும்படி இருக்கு. நீயும் வரணும், வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி ராஜராஜனை பார்த்து கோவத்துல முறைக்கிறாங்க. ஏன் சாமுண்டீஸ்வரி என்னாச்சு, எப்படி முறைக்கிறேன்னு கேட்கவும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட என்னை சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? அது எந்த காலம் நடக்காது. அந்த நிலத்தை பத்தின விஷயத்தை என்கிட்ட பேசக்கூடாது. அது எழுதி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் அந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். அந்த கிழவி கூட சேர்ந்து நான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஏற்கனவே நம்ம குடும்பத்துல 1000 பிரச்சனை, அந்த ஊருக்குன்னு போனா பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. யார் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. இப்படி பிரச்சனைகளை சமாளிக்கிறதே பெரும் பாடா இருக்கு. இதுல வேற அந்த கிழவி வீட்டுல போய் 2 நாளைக்கு உட்காரணும்னு சொல்றீங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வரவும் மாட்டேன்னு பிடிவாதமா நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க. இதை பாருங்க அத்தை, நீங்க வரலேன்னு சொல்லி பாட்டியோட வேண்டுதல் நிறைவேறாம போயிட்டா அது பாதிப்பு நம்ம குடும்பத்துக்கு தான். கோயில்காரிங்கிறதுனால இதை நல்லபடியா திருப்தியா போய் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்து அதை சாமி கோயிலுக்கு அந்த இடத்த சேர்த்துடணும். அப்பதான் அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அத்தை வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கையெழுத்து தானே வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தா திருப்தியா இந்த வேண்டுதலும் நிறைவேறின மாதிரி இருக்கும், குடும்பத்துக்கும் நல்லது தானுங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை, நீங்க சொல்றது எல்லா வகையிலையும் நல்லதுதான். ஆனா அந்த கிழவி முகத்தை திரும்ப திரும்ப பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. அவ கூட சேர்ந்து ஒவ்வொன்றும் செய்ய எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க அத்தை இப்படி சொல்றீங்க? பாட்டி சில நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க, அதை நீங்க நினைச்சு பார்க்கலாமல்ல. எப்பவோ நடந்தது ஒன்ன நினைச்சுக்கிட்டு இப்படியே பிடிவாதமா இருந்தா எப்படி? இப்ப ரேவதியோட உயிர் காப்பாத்திருக்காங்கன்னா அதுவும் பாட்டி ஒரு காரணம் தான். அது மட்டுமா, அவங்க தான் தெய்வ சக்தியை நம்பினா போதும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி நம்ம தெய்வ சக்தியை நம்பணும். குண்டடிப்பட்டு உயிரோடு இப்ப திரும்பி வந்திருக்கானா தெய்வத்தோட சக்தியினால தான் இப்ப மீண்டு வந்திருக்கா ரேவதி. அந்த தெய்வத்துக்கே நம்ம குறை வைக்கலாமா? நீங்க எந்த ஒரு இடக்கு முடக்கும் பேசாம வந்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. சந்திரா குறுக்க வந்து, இதை பாருக்கா, உன் மனசை மாத்திருக்க எல்லாரும் முயற்சி பண்றாங்க. எக்கன்ற கூட நீ அந்த வீட்டுக்கு போயிடாத. அந்த கிழவி எப்ப நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாலோ அப்ப இருந்துதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த கிழவினாலதான் நம்ம அம்மா செத்தாங்க. இப்ப திரும்ப திரும்ப ஒவ்வொரு பிரச்சனையா வருதுன்னா அதுக்கு காரணமா அந்த கிழவிதான். நீ புரிஞ்சுக்கோக்கா. நீ இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா அந்த கிழவி வீட்டுக்கு போகாதேங்கிறாங்க சந்திரா. சந்திரா, முதல்ல நீ வாய் மூடு. ஈஸ்வரியே சரின்னு வந்தா கூட நீ விடமாட்டே போல இருக்கு. நீ தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிற. அது மட்டுமா, எங்க அம்மாவை நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறத இனிமேலும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அன்னைக்கு கொடுத்த அடியெல்லாம் அடி கிடையாது. இனிமே கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கண்ணன் திரும்பி போயிரும், பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும்னு ராஜராஜன் அப்படி கோவமா பேசுனதும் சந்திரா முறைக்கிறாங்க. சின்னத்தை, நீங்க செய்யறது இல்லைங்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன செய்யறது, உங்க அக்காவையும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. எப்படியாவது உங்களை நான் வசமா மாட்டி விட போறேன் பாருங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மயில் வாகனம். ஈஸ்வரி, நீ மறுப்பு தெரிவிக்காத. நீயும் பெரிய சந்தோஷமா வந்து அந்த இடத்த எழுதி கொடுக்க கையெழுத்து போட்டு கொடு. நம்ம பொண்ணுங்களும் அந்த கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுங்கிறாங்க. சரி நான் யோசிச்சு சொல்றேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதில் யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அம்மாவோட வேண்டுதல் நம்ம பொண்ணுக்காகத்தானே வேண்டியிருக்காங்க. அதை நீ யோசிச்சு பார்த்து நீ சந்தோஷமா வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறாங்க. இதை பாருங்க, ஒரு தடவை சொன்னா அதை மனசுல வச்சுக்கவே மாட்டீங்களா? திரும்ப திரும்ப என்கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல் சோலையில எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். காட்டு மாப்பிள்ளை எங்கேயோ வெளியில போயிட்டாரு. சந்திரா, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறாங்க. சந்திரா அந்த பணத்தை வாங்கிட்டு, சரிக்கா நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அவங்க
போகும்போது கார்த்தியும் மயில்வாகனும் பின்னாடியே பின்தொடர்ந்து வராங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே சிவனாண்டியும் முத்து வேலையும் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க சந்திரா. அங்கே பார்த்ததும் இவங்க உடனே வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க பேசுனதையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க கார்த்தி. முத்துவேலு சிவனாண்டியும் என்ன சந்திரா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த போய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேங்கிறாங்க. அப்படியா, என்ன முக்கியமான விஷயம்? ஆமாம், கையில் என்ன பைய பெரும் பையா இருக்குதுங்கிறாங்க. ஆமாம், இது சம்பளம் கொடுக்குறக்காக எங்கள் அக்கா என்கிட்ட கொடுத்துட்ருக்கா. செங்கல் சூளையில் எல்லாரும் சம்பளத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இந்த சம்பளத்தை இப்போ கொண்டு கொடுக்கணுங்கிறாங்க. ஆமாம், டிரைவர் மாப்பிள்ளை தானே உங்கள் அக்கா நம்பி கொடுப்பாங்க. இப்போ எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது என்னன்னு தெரியல, என்கிட்ட நம்பி கொடுத்துருக்கா. இந்த பணத்தை நான் கொண்டு போய் சேர்த்தியாகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. என்ன விஷயம் சந்திரான்னு கேட்குறாங்க சிவனாண்டி. அதாவது ரேவதி குண்டடிப்பட்டு உயிர் போகிற நிலைமையில இருந்தால, அப்போ அந்த கிழவி அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலாம், என் பேத்தி உயிரோடு திரும்பி வந்துட்டா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை உனக்கே எழுதி கொடுக்குறேன் சாமின்னு வேண்டிக்கிட்டாலாம். அதனால வக்கீலை வச்சு பேசி பார்த்துருக்காங்க. வக்கீல் சொல்லியிருக்காரு, இது பூர்வீக இடம், அதனால நீங்களும் உங்கள் மகனும் கையெழுத்து போடணும். மகனோட மனைவியான எங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரியும் கையெழுத்து போடணுமா. அது மட்டும் இல்லை, பொண்ணுங்க 4 பேருமே கையெழுத்து போடணும்னு வக்கீல் சொல்லிட்டாராம். எல்லாரும் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வரப்போறாங்கன்னு சொல்றாங்க சந்திரா. இது கேட்டதும் முத்துவேலன் சிவனாண்டியும், ஓஹோ அப்படியா, இந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுக்குறாங்களா, அப்போ சரி, இதை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போடுறேங்கிறாங்க முத்துவேலு. சரி மாமா, நான் எப்படியோ முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அதில் நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லும்போது நாங்கள் போட்ட பிளானை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு உள்ளதை சொல்ல போகிறாங்க. அப்போ தான் கார்த்தி மயில்வாகனும் ஒரு ஐடியாவோட அந்த பணப்பைக்குள்ளேயே ஒரு கேமராவும் வீடியோவும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ரெக்கார்டும் ஆகிட்டு இருக்கு. அந்த பேக்கில் ஒரு சின்ன கேமராவும் வச்சுருக்காங்க. அது தெரியாத சந்திரா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முத்துவேல் சிவனாண்டி சந்திரா 3 பேருமா சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா என்னென்னு ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கும்போது முத்துவேல் சிவனாண்டி 2 பேரும் போட்ட பிளானை அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பார் சந்திரா, அந்த கிழவி வேணா அவளோட நிலந்தானுன்னு கோயிலுக்கு எழுதி கொடுக்கலாம், ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் ஏற்றுக்கணுமல்ல, அது ஏற்றுக்காதுங்கிறாங்க. அது எப்படிங்க, அவங்கவுங்க பூமியை கொடுக்கும்போது அவங்க ஏன் ஏற்றுக்காம போயிடுவாங்க, சொத்து மேலே சேரும்போது வேண்டாம்னா சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. அங்கே தான் இருக்குது விஷயம். அதாவது கோயிலுக்கு எழுதி கொடுக்கும்போது அந்த நிலம் சுத்தபத்தமாக இருக்கணுமல்ல, அந்த நிலத்துல ஒரு அனாதை பணத்தை கொண்டு வந்து பிதைச்சி வச்சிடலாம். அந்த நிலத்தை செக் பண்ணி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அளவு அளந்து பார்க்கும்போது அங்கே பணம் பதிச்சிருக்கிற இடம்னா கோயிலுக்கு சேர்த்த மாட்டாங்க சந்திரா. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அந்த கோயிலுக்கு அந்த நிலம் வேண்டான்னு நம்ம ஒதுக்கி விட்டுருவோம். அப்புறம் சாமி குத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க இந்த கிழவி. அப்புறம் இந்த கிழவி வேண்டினபடி நம்ம நிலத்தை கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பா. ஊருக்கு முன்னாடி நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாமல் போனால் அது ஊருக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அசிங்கம். அந்த அசிங்கத்தை இந்த டிரைவர் பையன் சந்திக்கணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, சூப்பர் ஐடியாங்க, ஆனால் நீங்களும் அதே மாதிரி போய் இப்படி அனாதை பணத்தை கொண்டு வந்து சேர்த்துருங்க. விடியறதுக்குள்ளையா அந்த நிலத்துல அளக்குற இடத்தால பார்த்து அந்த ஒரு பணத்தை உள்ள வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்னடா குழியை பறிச்சு மூடி இருக்காங்கன்னு யாராவது தோண்டி பார்ப்பாங்க. தோண்டி பார்த்தா பணம் இருக்கிறது தெரிஞ்சா நிச்சயமா அந்த கோயிலுக்கு அந்த இடத்த எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க வேண்டுதல் நிறைவேறலின்னு திரும்பவும் இந்த குடும்பத்துக்கு என்ன வரப்போதோ ஏது வரப்போதோன்னு அவங்களும் பயந்துட்டு இருப்பாங்கல்ல. இதை தாங்க நாமளும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சந்திரா சிவனாண்டி முத்துவேல் 3 பேருமா பேசி திட்டம் போடுறாங்க. சரி, நீங்க ஒரு பாடியை எடுத்துட்டு வந்துருங்க, வந்ததுக்கு அப்புறமா வேலையை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சந்திரா செங்கல் சோழிக்கு வந்து அந்த கூலி பணத்தை கொடுத்துட்டு திரும்ப போறாங்க. அப்ப அந்த பேக்கை மயில்வாகனம் கார்த்தி 2 பேரும் பத்திரமா பார்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கேமராவையும் வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சந்திரா முத்துவேல் சிவனாண்டி 3 பேரும் போட்ட திட்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது கார்த்தி என்ன பண்ணுவாரு, அங்க சந்திரா முத்துவேல் சிவனாண்டி 3 பேரும் அந்த பக்கமே நெருங்க விடாம காவல் போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த விஷயத்த நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு மயில்வாகனம் சொன்னதும் இங்க சந்திரா கிடுகிடுன்னு நடுங்கி நிக்கிறாங்க. ஐயோ, இப்போ நான் அவங்க 2 பேர்த்தையும் போய் பார்த்தது, இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கிறது, இந்த விஷயம் தெரிஞ்சா அக்கா காரி இன்னுமே என்ன அடிக்க வந்துருவா. அது மட்டுமா, கிளவி கூட போய் ஒட்டினாலும் ஒட்டிக்குவா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை தான், என்ன செய்யறதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா கார்த்தி மயில்வாகனம் 2 பேருமா சேர்ந்து, என்ன சந்திரா, உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏற்றிடலாமான்னு கேட்குறாங்க. அப்ப சந்திரா கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க, இல்ல இல்ல, இது கோயில் காரியம், நல்லபடியா செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டது தப்பு தான். இதை மட்டும் எங்க அக்கா கிட்ட காட்டிடாதீங்க. காட்டினீங்க என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி தலை முழுகிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு இங்கேயும் போகாம அங்கேயும் போக வழி இல்லாம நான் தெருவில் நிற்கும்படி ஆகி போயிடும். தயவுசெய்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.